4 மாதங்கள் ஆகிய நிலையில் டாடா ஏசி வாகனம் மீது மின்கம்பம் மரங்கள் சாய்ந்து முற்றிலுமாக சேதமடைந்தது. கடலூர் மாவட்டம் ஆவட்டி ஊரில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையில் மரம், மின்கம்பம் அதிக சேதமடைந்தது. கோவில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த டாடா ஏசி வாகனம் மீது மின்கம்பம் மற்றும் மரங்கள் விழுந்து டாடா ஏசி முன்பக்கம் முற்றிலுமாக சேதமடைந்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீருடன் 4 மாதங்கள் ஆகிய நிலையில் இதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலுமாக இருந்தது என கண்ணீர் மல்க அழுது கொண்டு இருந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அன்னைக்கு நான் ஆவட்டியில் இருக்கிறேன். இது மாதிரி எங்கள் டாடா ஏசி இதை மரத்துக்கிட்ட நிறுத்தி வச்ச கோயில் பக்கத்தில் நிறுத்தி வச்சுருந்தோம். காற்று நல்லா சூறாவளி காற்று வந்து அதில் மரம்லாம் விழுந்து எங்கள் டாடா ஏசி வீணாக போச்சு. நாங்களே லோன் போட்டு தான் அதை வாங்கினோம். எங்களால் லோன் கட்டினா கூட முன்ன அடைக்க முடியல. அதுதான் எங்களுக்கு ஆதாரமே. சரி எதுவும் இல்லை, அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதை வச்சு தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் எதோ பெரிய மனசு பண்ணி அந்த டாடா ஏசிக்கு எதோ பண்ணுங்க. என் பிள்ளை இந்த டாடா ஏசி நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் வந்து பார்க்கணும், வந்து பாருங்கள். எங்களுக்கு வேறு வழி எதுவுமே இல்லை. அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களே வந்து பாருங்கய்யா.